ஹாய்! இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். திணை தயிர் சாதம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு அதுக்கு 1 கப் திணை எடுத்துருக்கேங்க. திணை இந்த மாரி தான் கடுகு மாரி எல்லோ கலர்ல இருக்கும். 1 கப் திணைக்கு நம்ம 3 கப் தண்ணி ஊத்திக்கணும். இப்போ 1 கப் திணை எடுத்து நல்லா தண்ணியில 2, 3 டைம் அலாசிக்கோங்க. இதில் 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த கப்பில் திணை எடுத்தீங்களோ அதே கப்பில் தண்ணி ஊற்றி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம குக்கர்லேயும் செய்யலாம். இன்றைக்கி நான் இன்ஸ்டா பாட்டில் தாங்க செய்கிறேன். குக்கரில் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துருங்க. ஏன்னா தயிர் சாதம் கொஞ்சம் குழஞ்சிருந்தா தான் நல்லாயிருக்கும். இன்ஸ்டா பாட்டில் நான் ரைஸ் மோடில் வந்து ஒரு 4 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். திணை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் வந்து நிறைய அயன், ஃபைபர், கால்சியம் எல்லாமே இருக்குது. வாரத்தில் ஒரு டைமாவது நம்ம உணவில் வந்து சிறுதானியங்களை சேர்த்திக்கணும். இந்த மாதிரி தயிர் சாதமாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தாளிப்புக்காக கொஞ்சம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி எடுத்துருக்கேன். தயிரும் கொஞ்சம் பாலும் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுற அளவு நீங்கள் சேர்த்திக்கலாம். தேங்காய் எண்ணெயில் நல்லா தாளிச்சிட்டு இது கூட சேர்த்திட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு தயிரையும் பாலையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கரண்டிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை கைகளில் மிக்ஸ் பண்ணுறதுனால நல்லா கையை கழுவிட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்து திணை அரிசியில் தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து சிறுதானியங்களை கொடுத்து பழக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த சம்மருக்கு ரொம்ப ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.